வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என்ன அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு மேச ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. மேச ராசியில இந்த தனுசு ராசிக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது, கிரக நிலைகளோட கோச்சாரப்படி மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. கிட்டத்தட்ட தனுசு ராசிக்கு காரங்க பாத்தீங்கன்னா குருவோட அதிபதி. இப்ப இந்த குரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அதனால என்ன நன்மைகள் உண்டாக போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துல முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த 7.5 சனி ஒரு பக்கம் முடிஞ்சாலுமே கூட உங்களுக்கு மனக்கவலைகள் இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு முடிவெடுத்து உங்களால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாயிருக்கும். கடன் தொலைகளும் ஒரு பக்கம் கொடுத்திருக்கலாம், ஹாஸ்பிட்டல் செலவும் ஒரு பக்கம் வந்திருக்கலாம். நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும்பா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சு இருந்தீங்கன்னா கூட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஒரு தொந்தரவுகள் கொடுத்திருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். பாக்குறதுக்கு சின்ன விஷயமா தான் இருக்குங்க, ஆனா அது சண்டை பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைன்னு கொண்டு போய் விட்டுருக்கலாம். அது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா சரி ஆகக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் இருக்க போகுது. ஆல்ரெடி உங்க ராசிநாதன் உங்க ராசியே பாக்குறது ஒரு பக்கம் சிறப்பா இருந்தது. இப்ப இந்த மே மாசத்துக்கு அப்புறம் மேச ராசியில இருக்கிற குரு பகவான் உங்க ராசிக்கு ரிஷப ராசிக்கு மாற போறாரு. கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துக்கு மாற போறது. அப்படி மாறும்போது என்னென்ன பயன்கள் நமக்கு உண்டாகும், அதனால என்ன மாற்றங்கள் வரும். இப்ப ரிஷப ராசிக்கு குரு மாறும்போது மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல சூரியனோட சேர்க்கை பெற போறாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானும் செவ்வாயும் சேர்க்கை. அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் சேர்க்கை. கிட்டத்தட்ட கன்னில ராசியில கேது பகவான். இது இந்த மாதத்தோட கிரக நிலையில் கோச்சாரப்பட அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு மாற்றங்கள் ஒரு விஷயத்துல நல்லது பண்ணாலுமே கூட இன்னொரு விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்றது ரொம்ப நல்லது. நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி போய் நின்று நீங்க பண்ணும்போது அது உங்களுக்கு வினையா மாறலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அகல்கால் விற்காம ஆடம்பரங்கள் தவிர்த்துக்கிட்டு இருந்தாவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். தொட்டதெல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம். பட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசிச்சு நிதானமா பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. ஒரு தொழில் பண்ணுவீங்க, அந்த தொழில்ல பல குழப்பங்கள் வரும். நீங்க யார் நல்லவங்க சொல்லி நம்பி போனீங்களோ அவங்க உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகலாம், தடுமாற்றங்கள் வரலாம், தாமதங்கள் நடக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு அமையலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா கேதுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகமா இருந்தாலும் கூட நீங்க யோசிச்சு நிதானமா பண்ணும்போது அது உங்களுக்கு நன்மைகளா மாறும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நான் ஆல்ரெடி சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதுல ஏதாவது பார்ட்னர்கள் நம்ம சேர்த்துக்கலாமா, ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. அதே மாதிரி மெயினா உடல் ஆரோக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துக்கு குரு வந்தனால 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவானும் இருக்குங்க. அது இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானும் செவ்வாயும் சேர்க்க, 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் சேர்க்க. இப்படி இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கலாம். எனக்கு நிறைய பேருக்கு இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அதுல உங்க வாக்குக்கு 2ஆம் இடத்துல, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியோட வீடு, மகர ராசிக்கு சனியோட வீடா வருது மகரத்துல. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் கல்வியில தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவ அமைப்பா தான் கண்டிப்பா வருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மாணவர்கள் பாத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுவீங்க, ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுவீங்க. நம்ம இந்த காலேஜ் விட்டுட்டு இன்னொரு காலேஜுக்கு மாறி இருக்கலாமே, இல்ல அந்த ஸ்கூலுக்கு மாறி இருக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சூரியனோட வீட்டுல
அது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியோட சேர போறது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்தாலுமே கூட கடைசியில உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மெயினா வந்து பாத்துட்டீங்கன்னா தகப்பன், அதாவது தந்தை வழியில வரக்கூடிய உறவு முறைகள் கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்தோ இல்ல பூர்வீக ஒரு பூமி இடம் இருந்ததுன்னா நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா கூட இது இருக்கலாம். இதை நினைச்சது டக்குன்னு முடிச்சோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. யோசிச்சு நீங்க பண்ணுங்க. இரண்டாவது, கடன் ஏதாவது இருக்கும். கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு மெயினா வந்து கடன் வாங்கி ஒரு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து உருவாகும். ஏதாவது நீங்க பண்றீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் உங்களுக்கு இருந்திருக்கும். இங்க கடன் வாங்கி அங்க கொடுக்கறது, அங்க கடன் வாங்கி இங்க கொடுக்கறது, இது மாதிரி வந்து மாத்தி மாத்தி அதை கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஆனால் அதை எல்லாமே கட்டக்கூடிய ஒரு மாதமா உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரனோட வீட்டுல குரு போக போறாரு. அதாவது தேவகுருவோட வீட்டுலயும் தேவகுரும் அசர் குரு சேர போறாங்க. அப்படி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதத்துல லட்சுமி கடாச்சாரங்கள் கண்டிப்பா உண்டாகும். எதிர்பாராத விஷயத்துல ஒரு விஷயம் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க அது பேச்சுவார்த்தையில் நீங்க பண்ணும்போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல வந்து நிறைய பேர் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழரை நடக்கும்போது பல குழப்பங்கள், பல தொந்தரவுகள், நல்லதுன்னு பண்ண போனா நமக்கு கெட்டதுகள், பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன், இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யுன்யமா பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கண்டிப்பா பிறக்கும். பிரிஞ்சு போன சொந்தங்கள், பிரிஞ்சு போன உறவினர்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஒரு வழியில போகக்கூடிய ஒரு அமைப்பா தான் இந்த தனுசு ராசிக்கு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா உருவாகும். அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் இந்த மே மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம குரு பார்வை விலகிறதுனால நமக்கு பாதிப்புகள் வந்துருமோ இல்ல கஷ்டங்கள் கொடுத்துருமோ அப்படிங்கிறது இல்ல. கண்டிப்பா உங்களுடைய கிரகணத்துல மற்ற கிரகணங்களோட அமைப்பு உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கண்டிப்பா இல்லைங்க. அதனால இந்த மாதம் உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். நம்ம என்னதான் கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நம்ம மாறினாலும் பார்த்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் உங்களுக்கு நல்லா இருந்து இப்ப உங்களுக்கு அந்த திசை யோகமான திசை இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா உங்களுடைய ஜாதகத்துல என்ன கிரகணல் அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய ஜாதகத்துல யோக பலன் இருக்கா, அந்த யோக பலன் திசைகள் தான் நமக்கு நடக்குதா, இல்ல நமக்கு ஜாதகத்துல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் தருங்க. இப்ப நேரா வந்து பாக்கணுங்கிறத வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட நீங்க என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி ஆன்லைன்ல கூட நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம். அதனால எதா இருந்தாலும் நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.